கண்டிப்பா திருச்செந்தூர்ல இருக்கும் கடற்கரை ஆண்டி வாசல்ல கடற்கரை ஆண்டி நமக்கு கட்டளட்ட மாட்டாரா? அப்ப இதுலதான் திருச்செந்தூர் வரட்டே தொடங்கும். திருச்செந்தூர் வரட்டு அப்போ ஈஸ்வர கோணாரோ ஈஸ்வர வழி திருச்செந்தூர் போகணும். வாசல் விட்டு மாட்டு கணக்கடந்து பெரியாத்து பாலம் விட்டு குணம் தான் கடந்து அவர்கள் இறந்து வேணுமானா மன்னார் வேட்டை தான் கடந்து ஈஸ்வர கோணார் நடந்தோ ஈஸ்வர கோணார் கிருஷ்ணாபுரம் தான் கடந்து ஒரு மூலமா செய்திக்க நன்றுவிட்டு வாய்க்காலும் தான் கடந்து அந்த கருங்குளம் ஊர் விட்டு அந்த கால்நடையா ஈஸ்வர குணாரோ ஆண் குழந்தை வேணும் என்று கால்நடையானந்தல்லவோ ஆண் குழந்தான் கடந்து ஆதிச்சநல்லூர் பரம்பொருட்டு நம்ம புதுக்குடி மாநகரமிட்டு ஸ்ரீவைகுண்டம் தான் கடந்து மாறாறு ஒரு முகமா குறும்பூர் போகணும் ஆறாடி மாசம் விட்டு திருப்பேரி நகரம் விட்டு மாறாறு ஒரு முகமா குறும்பூர் தான் கடந்து ஈஸ்வர கோணா நல்லூர் தான் கடந்து அம்மன் போன வழியா சோழகங்களையும் விட்டு திருச்செந்தூர் ஊருக்குள்ள வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்தார் முருகப்பெருமானுக்கு இரண்டு பேரும் வருவாரா கடற்கரையில் தீர்த்தமாடி அம்மா 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 ஈஸ்வரனே அதாவது திருச்செந்தூரில் இருக்கும் கடற்கரையாண்டி வாசலுக்கு வந்துட்டாங்க. கடற்கரையாண்டி வாசல்ல கடற்கரையில் நீராடணும். அந்த கடற்கரையில் நீராடி நாளை கடற்கரையை தீர்த்தாடணும். ஈஸ்வரன் போனால் சொன்ன போது ஈஸ்வர வடிவு அந்த அம்மா
ஐயப்பட்டாங்க. ஆட்சி ஐயருமா போய் திருச்செந்தூர் கடற்கரையில போய் நிற்கலாங்க. அப்படியே கடற்கரையாண்டி உன்னுடைய வாசல நாங்க மாதாந்த நடந்து மாவனத்தை எடுக்க போறோமே. அப்பா கடற்கரையாண்டி நீதான் எனக்கு ஒரு பிள்ளை தரணும் அப்படின்னு அந்த கடற்கரையில் நீதான் ஈஸ்வர கோணாரோ ஈஸ்வர வடிவு இருந்தவரோ அந்த நாயிகளத்து பார்ப்போம் அந்த நாயிகளத்து பார்ப்போம் அந்த இரண்டு பெருவாங்க இரண்டு பேரும் வந்தல்ல எடுத்த முந்தி புரிய முருகப்பெருமாவாசலிய ஈஸ்வரமான வடிவில் ஒருவர்கள் உள்ள வந்தான். ஐயா ஓ கோயில் பற்று வாங்க சாமி பற்று வந்தால் ஐயா உங்களுக்கு எந்த ஊர்? எனக்கு கிழக்க திருநெல்வேலி ஜில்லா தென்னிந்தியா தேசம் கரம்பதிவான நகரத்துல கடக்குழி ஊர்ல நடுக்காட்டு தியாகி நஞ்சல்கோடு ஓசோய் யாதவார் விளக்கையை பிறந்தவர்கள். என் பேரு ஈஸ்வர கோணார் என்று என்னுடைய மனைவி பெயர் ஈஸ்வரன் என்று எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை வேணும். அதனால இந்த கடற்கரையாண்டி வாசல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமா வாசல்ல நம்ம மாதாந்த நடந்து வந்திருக்கோம். அப்படின்னா ஐயா ஈஸ்வர ஐயா ஈஸ்வர கோணார முருகப்பெருமான கும்பிட்டவங்க யாரு இதுவரைக்கும் கேட்டதா சரித்திரமே இல்லை. கவலைப்படாங்க, உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு பட்டுசாமி சொல்லவும் அந்த நடவாசலம் எழுதுவான். நடவாசலம் எழுதியோ பச்சரிசி தாதமாறு அந்த மணிக்கல்லுல போடுவான். மண்டி போட்டு நின்று கொண்டு பிறனைய பின்னகட்டி ஈஸ்வர வடிவு எங்க வந்தான் அவன் வாயாக அமுது விட்டான். அவன் வாயாக அவன் முருகப்பெருமானா தெரியல அவன் மாதாம நடப்பான். அவன் மாவரத்து எடுப்பான். அவன் நேர்ந்து தரவிட ஈஸ்வர கோணார நீ எதற்கும் கவலைப்படாத. கும்பிட்ட தெய்வம் ஒரு நாள் உங்களை கைவிடாது. உங்களுக்கு கண்டிப்பா இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமா வாசல்ல அம்மா ஈஸ்வர வடிவு பச்சரிசி சாப்பிட்டதால உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை வர கிடைக்கும். ஊருக்கு போய் வாங்க. அப்போ பார்த்தா ஈஸ்வர கோணா திருச்செந்தூருக்கு அன்னைக்கு தான் சாமியை கும்பிட்டாச்சு. 3-4 மாசமா ஊருக்கே போகல. நம்ம ஊருக்கும் போகல, அரண்மனைக்கும் போகல. கரம்பதிவானதான் கலக்குடியை விட்டு 4 மாசம் தாண்டுது. வீட்டுக்கு போகல. கடற்கரையாண்டி முருகப்பெருமான குண்டாச்சு. ஏன்னா அம்மா ஈஸ்வர வடிவு இன்னைக்கே நம்ம ஊருக்கு போயிடணும். சரி போவோம். அப்போ பார்த்தான வடிவமாடும் ஈஸ்வர வடிவமாடும் கணவனுக்கு பின்னால
முருகன் பெருமாவாசல் விட்டு வாராமல் ஒரு முகமா பள்ளி வாய்க்கால் கடந்து அம்மன் புறப்பார ஊழி குறும்பூர் தான் கடந்து ஸ்ரீ வைகுண்டம் தான் கடந்து வாராக 2 பேரோ ஈஸ்வர கோணாரோ ஈஸ்வர வடிவமாரோ நேற்று நல்ல முகமாக பெரிய நல்லுடன் கடந்து வீரசமாக புரி மாறான ஒரு முகமா பாதையின் கோட்டையிட்டு அந்த மாறானே ஒரு முகமா ஒரு மட்டு சேராவுக்கு தான் கடந்து ராமையம் பற்றி வாழகூடி ராம கரமதி மனதில் காணக்கூடி உருகுதான் 2 ஈஸ்வர கோணாரோ வானரைய நடந்ததாலே வானரங்கள் நடந்ததாலே கை சோர்ந்து கால் சோர்ந்து வாராக 2 நரியூத்து வாரவோ மரபம் குளிச்சு விடும் வாராக ஒரு முகமா மரபம் குளிச்சு நான் நடந்து மானூர் கால்வாய் விட்டு எட்டாம் ஊரும் விட்டு 5 பிள்ளை கால்வா விட்டு 5 பிள்ளை கால்வா விட்டு அவர்கள் இறங்க மாட்டாமோ ஈஸ்வர கோணா ஈஸ்வர வடிவில் இருந்தவள்தான் திருச்செந்தூர்ல சாமியை கும்பிட்டு அன்னைக்கு தான் வீட்டுக்கு வராங்க திருமணாபுரம் விளக்க விட்டு தரப்பரிமா நகரத்துல தேரோடும் விதியில ஈஸ்வர கோணாருடைய அரண்மனையில வந்து அந்த ஈஸ்வர வடிவமான வீட்டுக்குள்ள போனா அப்பா கடற்குடி உள்ள கரம்பரிமான நகரத்துல ஈஸ்வர கோணார் அரண்மனைக்கு வந்த உடனே ஐயோ 7 கோயில் தெய்வத்தை கொண்டாந்து நம்ம சாமியை கும்பிட்டாங்க 7 கோயில் தெய்வமும் நமக்கு கண்ண திறக்கலையே சிவ ஆலயத்தான் கும்பிட்டான் சிவ ஆலயத்துல கும்பிட்டு வீட்டுல வந்து அந்த ஈஸ்வர வடிவம் நினைச்சா அந்த 7 கோயில் தெய்வத்தை ஐயா சிவகணேந்திர பெருமாளே நல்லமாடா நீயாவது எனக்கு கண்டறந்து பார்க்கப்படாத அப்படின்னு அன்னைக்குத்தான் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்து ஈஸ்வர வடிவம்மாவுக்கு மாதாந்த நடந்ததால கைசு வந்து காசு வந்து போச்சு ஈஸ்வர கோணாருக்கும் கைகாலெல்லாம் அழுப்பாகி போயிடுச்சு அப்ப அசந்து உறங்குறவைன்னு சொல்லி ஈஸ்வர கோணாலும் அசந்து உறங்குறாரு ஈஸ்வர வடிவம் அசந்து உறங்குதான் பார்த்தாரு சிவரணைந்த பெருமான் ஈஸ்வர கோணால் தான் நம்மளை கொண்டாந்து 7 கோயில் தெய்வமா நிலையை போட்டு கொண்டு வந்தாங்க நல்லவாட சுவாமியுடைய வாசல சிவரணைந்த பெருமானும் நாம பேசும் தெய்வமா இந்த ஊர்ல இருக்கோம் சிவரணைந்த பெருமானே எனக்கு ஒரு பிள்ளை தரக்கூடாதா என் கும்பிட்ட கையை கூட கை ஆகிட்டே கூட கை ஆகிட்டேன்னு சொல்லுதான் ஈஸ்வர
வடிவு. சிவனேந்திர பெருமாள் அவன் யாருன்னு தெரியும். போற கோயிலெல்லாம் நம்ம நினையாத நாள் என்ன? எந்த சிவதலத்துக்கு போனாலும் எந்த சிவதலத்தையும் நம்மளை கும்பிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கண்டிப்பா இவளுக்கு பிள்ளை கொடுப்பாங்க. சிவனேந்திர பெருமாள் கரையிட்ட சாமனடி சாம ஆச்சு. அண்ணா சாம நடு சாமம் போல சாம நடு சாமம் போல சரி சாம வேறிய ஏம சாம வேறியண்டு நஞ்சி போட்டா நஞ்சருக்கும் அடிச்சாம வேறிய குடி போட்டா குடியருக்கும் குடியருக்கும் குடிய சோழ வேறிய அப்போ அண்ணாடி சிவனேந்திர பெருமாளும் ஈஸ்வர போனா என்பதற்கு ஒரு ஆண்டோட கொடுக்கணும். அதே சிவனேந்தா ஒரு ஆண்டி கோலமது கொள்ளுவாரா ஆதி வெட்டி யோக பேசி அவருக்கு கருத்தில் ருதிராட்சமாரோட காணி வெட்டி யோக வெட்டி அக்கப்பரமோ மண்டலமோ பண்டார குளத்துல ஆண்டி குளத்துல திருச்செந்தூர் போயிட்டு வந்தா அன்னைக்கு சாமி மற்ற நாள் வரக்கூடாதா? தெய்வம் மற்ற நாள் வரக்கூடாதா? அன்னைக்கு நைட்டு தான் சாமரோட சாமம் நதிசாம வேலையில நஞ்சு போட்டா நஞ்சருக்கும் நடிச்சாம வேலையில அன்னைக்கு தான் வாராது எங்க ஐயா சிவனேந்திர பெருமாள். அந்த சிவனேந்திர பெருமாளும் ஈஸ்வர வடிவுடைய கணவரில என்ன என்ன சொல்லுவாரா? ஆண்டி நல்ல போல தோறு போல தோறு சிவனேந்திர பெருமாளும் அந்த ஈஸ்வர வடிவுடைய கணவரில ஏ அம்மா 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 ஏ ஈஸ்வர வடிவே என்ன அசந்து வரல தூரை ஏ அம்மா ஏ ஈஸ்வர வடிவே நீ எந்த நேரம் எனக்கு ஆம்பளத்துல கேட்டீங்க. நீ கவலைப்படாத உனக்கு எண்ணி 10வது மாதத்துல உனக்கு ஒரு ஆம்பளத்துல பிறப்போம் அப்படின்னு தீர்த்தமும் திருவரம் கொண்டு வந்து ஒரு எலுமிச்சை கனியை கொண்டாந்து ஈஸ்வரமான வடிவமான மடியில போட்டுட்டு சிவனேந்திர பெருமாள் மாயமா மறைந்தார். அப்போ மாயமாக மறைந்தாங்க அண்ணாவி சிவனேந்திர அவன் மாயமாக மறையும் போது பதவி முடிச்சா ஈஸ்வர வடிவு என்ன சொல்லுவானா? பதவி முடிச்ச ஈஸ்வர வடிவமா நினைக்கா? ஆமா ஆண்டி குளத்துல வந்தது யாரு? நாம இன்னைக்குத்தான் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்திருக்கோம். முருகப்பெருமான் தான் வந்திருக்காங்க. அவனுக்கு பிள்ளை கொடுத்தது யாரு? அவனுக்கு பிள்ளை கொடுத்தது நம்ம ஐயா சிவனேந்திர பெருமாள்.
போட்டிருக்கானே ஏழு கோயில் தெய்வமும் கும்பிட்ட கைய கூட கைய ஆக்கிருக்கேன். நீ எந்த வேலைக்கு என்ன சொன்ன மாதிரி அதுக்குத்தான் வந்து நான் உனக்கு குழந்தை வரம் கொடுக்க வந்தேன். அப்படின்னு ஆட்டி குளத்துல வந்து இன்னாருன்னு சொல்லல. காவி வேட்டி விடுத்திருக்கா, கழுத்துல ருத்ராட்ச மாலை போட்டிருக்கான். ஏ ஈஸ்வரனுடைய எண்ணி 10ஆம் மாசம் உனக்கு ஆம்பளை பிறப்போ சிவனடைந்து வருமா மாயமா மறைந்தான். ஈஸ்வரன் வடிவு நினைச்சா நாம இன்னைக்குதான் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கோம். அந்த கடற்கரையாண்டியே வந்து நமக்கு மடிப்பிச்சு கொடுத்திருந்தார். அந்த கடற்கரை ஆண்டிதான் வந்து நமக்கு பிள்ளை கொடுத்திருந்தாரு. அப்படின்னு தூங்கிட்டு இருக்கும் ஈஸ்வரன் போனாரு. அண்ணா தட்டி மெல்ல உசுப்புவானா, தட்டி மெல்ல உசுப்புவானா, ஈஸ்வரம் மாலை வடிவம் மாறும். தட்டி மெல்ல உசுப்பும் போது ஈஸ்வர கோணாரி தெரிந்து அம்மா ஈஸ்வரனுடைய சாமம் தெரியாம என்ன இழப்புத, என்ன யாவதாமம் தெரியாம இருப்பதே உனக்கு என்ன ஆச்சு? ஐயா உங்களுக்கு நடந்தது தெரியுமா? நாம இன்னைக்கு எந்த ஊருக்கு போயிருந்தோம்? அந்த முருகப்பெருமானே கடற்கரை ஆண்டியே இன்னைக்கு வந்தாங்க. வந்தது சிவனடைந்த பெருமாள். ஆனா அவ என்ன சொல்லுதான்? ஆண்டி குளத்துல வந்ததால அன்னைக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்ததால கடற்கரை ஆண்டி தான் வந்தாரு. எண்ணி 10ஆவது மாசம் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் சொல்லியிருக்காரு. சந்தோஷம் தாங்கல ஈஸ்வர போனாரு. நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா யோகம் தானே அப்படின்னு ஈஸ்வரர் போனாரு. ஈஸ்வர மாலை வடிவம் மாறும். அந்த இறைவனையே கடற்கரை ஆண்டியவே நினைச்சுட்டு இருக்காங்க. இவ்விதமாக இருக்கும் பொழுது சூழலும் யானை வென்ற 8ஆம் கடம் ஊர்ல உச்சினி மாகாளியம்மாருடைய ஆடு குழப்பம். உச்சினி மாகாளியம்மாருடைய ஆடு குழப்பம் வரும். உச்சி மாகாளி கோணான், பொன்னாடி பேரன் பேத்திமாறு. உச்சினி மாகாளி கோணார்களே பெண்ணடி பேரம்பேத்திமாறு சார்பாகவும் சிவான் 8ஆம் கடம் உட்காஸ் நெல்லைக்கிருந்து பால்பாண்டி காலாங்கர சுடரத்துறை அலங்கார பந்தல் சிங்கார வேளையிலே நமக்கு 501 லட்சாதி லட்சங்களை கொண்டு வந்து நடுக்காட்டு தியாகி நந்தப்போர் வம்சம் 8ஆம் நகரத்தை சார்ந்த உச்சினி மகாயமாடு கோமலத்தார் நமது அன்பு தாத்தா உச்சினி மகாலி கோணாருடைய பெண்ணடி பேரம்பேத்திமார் 8ஆம் நகரத்தை சார்ந்த சிவானிஸ் அவர்களும் நெல்லைக்கிழக்கு நகரத்தை சார்ந்த உட்காஸ் அவர்களும் பால்பாண்டி காலாங்கர சுடரத்துறை அலங்கார பந்தல்ல 501 லட்சம் கொண்டு வந்த அன்பு பாராட்டினார்கள். அப்போ என்ன ஆச்சு? ஆதரித்த குழந்தைகள் ஆனந்தமாக வேண்டும். எந்த முகம் போனாலும் எந்த முகம் போனாலும் நீங்க தந்த முகம் சிவனை பட்டியதும் பதிலும் பால்பான கணபதி மனதில்
ஈஸ்வர வடிவமா ஈஸ்வர வடிவமா சிவனாருடாருடா அன்று முதல் குடிமறந்தா அன்று முதல் குடிமறந்தா அந்த அறிவியாக போமானா நன்றியுடன் குடிமறந்தா ஈஸ்வர வடிவே அவன் ஊரடிய ஒரு மாதமோ ஊரடிய ஒரு மாதமோ அந்த உத்தமிய சுடா நாடறிய 40 ஈஸ்வர கோணகமணியவா ஈஸ்வர வடிவு பெண்ணவனோ கற்பமாக இருக்காளே 2 மாதம் அறிகிறான் சோழா தொண்ணூறு நாள் 3 மாதமோ 90 நாள் 3 மாதமோ தோகையாக மூணாவது மாதத்தில முத்து முத்தமைத்திடும் முகத்தில் கலை கொடுத்திடும் 4வது மாதமாச்சு 4வது மாதமாச்சு மணிக்கிய மயக்கமா 5வது மாதமாச்சு 5வது மாதத்தில் ஈஸ்வர வடிவுக்குத்தான் அறவழியில் பூரணமா அப்பாவது மாதமாச்சு அந்தமெல்லாம் கண்ணீரோ 7வது மாதமாச்சு ஈஸ்வர கோணம் மனைவியவா ஈஸ்வர வடிவு பெண்ணாவளோ 7வது மாதத்தில அவனுக்கு எப்பொழுது அப்படியான ஈஸ்வரன் கோணாவுடைய மனைவியாகப்பட்ட ஈஸ்வர சிவமா இந்த அம்மாவுக்கு கர்ப்பமானது வளர்ந்து கொண்டே இருந்தது அப்படியான கர்ப்பமானது வளர்ந்து கொண்டிருக்கும் போது அவன் சொந்த வந்தவனா என்ன செஞ்சாங்க 7வது மாசத்தில சூர் காப்பு சூர் வலையில் போட்டாங்க 4வது பிள்ளை இன்னும் ஆண்கள் பிள்ளைதான் தவறுதான் 3 பொட்ட பிள்ளையாகி போச்சு 4வது பிள்ளையாவது ஈஸ்வர கோணான மனைவிக்கு ஆம்பளை இந்த ஊர்ல ஏற்கனவே அவருதான் சொந்த வந்த கேட்கவா வேணும் இந்த கரம்பதிவா நகரத்துல கரக்குடி ஊர்ல ஈஸ்வர கோணாருக்கு சொந்த வந்த இல்லாமையாருக்கு அவங்க எல்லாரும் ஊர் மக்களா நினைக்காங்க தாய் போடலாம் நம்ம ஈஸ்வர வடிவு 4வது பிள்ளைக்கு கர்ப்பமா இருக்கான் 4வது பிள்ளைக்கு அவன் கர்ப்பமா இருப்பதால நம்மளால எனது சூழ்காப்ப போடுவோமா அப்படின்னு சூழ்காப்பு சூழ்நிலையில் சொந்த வந்தவெல்லாம் சேர்ந்து ஈஸ்வர வடிவமாக சூழ்காப்பு போட்டாங்க அது மட்டுமா என்ன நடந்தது 8வது மாதத்தில் அடிக்கிறமா வருகிறம்மா
அவனுக்கு பிரசவ வேதனை தாங்க முடியாத காரணத்தான் அவன் மருத்துவத்தை அழைக்கணும், மருத்துவத்தை அழைக்கணும், பிரசவம் அது பார்க்கணும். அவன் என்ன செய்வான்? ஏற்கனவே ஈஸ்வர வடிவமானது சுத்தி சுத்தி எந்த நேரம் சொந்தக்காரங்க நிறைய இருக்கலாம். ஏன்னா மாசமோ 10 மாசம் மழைக்கு சூடுக்கும் கணக்கு கிடையாது இருக்கான். மழைக்கும் சூடுக்கும் மழை எப்போ பெய்யும் யாராலையும் சொல்ல முடியாது, குழந்தை எப்போ பிறக்கும் யாராலையும் சொல்ல முடியாது, டாக்டர் அம்மாவாலையும் சொல்ல முடியாது. மருத்துவச்சி வந்தால்தான் பிரசவம் பார்க்கலாம். அப்போ பக்கத்தில் இருந்த தோழிப்பதெல்லாம் ஈஸ்வர கோணாட்ட வந்து ஐயா ஐயா ஈஸ்வர கோணார உங்க மனைவிக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லுதான், போய் மருத்துவச்சியை கூட்டிட்டு வாங்க. அப்போ ஈஸ்வர கோணாரோ ஒரு மருத்துவத்தை தேடியோ மருத்துவத்தை தேடியோ நீ வந்தாதான் என் வீட்டுக்காரி ஈஸ்வர வடிவத்துக்கு நீ தான் பிரசவம் பார்க்கணும். ஐயா நீங்க ஆளுட்டா போதாதான் சாமி ஈஸ்வர போனார நீங்க ஆளுட்டா போதுமே நான் வந்துருக்கேன். அதை பத்தி ஒண்ணும் இல்லை, உங்க வந்து உன் கையில வைங்க. மருத்துவச்சி வந்தா மருத்துவச்சி ஈஸ்வர கோணாருடைய அரண்மனைக்கு வந்தா ஈஸ்வர வடிவம் பிரசவ வேதனை தாங்க முடியாம இருக்கா. அந்த 3 பொட்ட பிள்ளைக்கு அவ்வளவு வேதனைப்பட்டாங்க என்னமோ தெரியும். அந்த 4வது ஆம்பளை பிள்ளைக்கு என் பாய்மா வந்துக்க வரத்தை பார்த்தேன்னா அவன் படுத்தா உலகம் பாய்போட்டா தூக்கம் அவன் இருக்க மாட்டா, அவன் இருக்க மாட்டா, அவன் இருக்க மாட்டா.
மருத்துவம் எவ்வளவு நேரம் கழிச்சு வாரா நேரங்கால வரக்கூடாதா? நான் 3 பொட்ட பிள்ளைக்கு இவ்வளவு வேதனை நான் அடைகிறேன். இந்த 4வது பிள்ளைக்கு நான் இவ்வளவு அவஸ்தப்படுறேன். அம்மா ஏ ஈஸ்வரடியம்மா, நீ எதற்கும் கவலைப்படாத. நான் சொல்வதை கேளு. அம்மா மாட்டில் ஒரு கயத்தை போட்டா, கயத்தை பிடித்தாலே ஈஸ்வர வடிவு கடற்கரை அண்டிய நினைக்காத. அவளுக்கு புள்ள கொடுத்தது யாரு? சிவனேந்த பெருமான் தான் புள்ள கொடுத்தாரு. அவன் நினைத்தது யாரை நினைக்கணும்? சிவனேந்த பெருமான் நினைக்கணும். ஆனா அந்த கயத்தை பிடித்தாலே ஈஸ்வர வடிவு பிடிக்கும் போது அவன் கடற்கரை அண்டியதான் நினைப்பானா. அவன் ஈஸ்வர கோணாக மனைவிக்கின்றான். அடிதோழியா வயலொழிந்து, அடிதோழியா வயலொழிந்து, அவன் வாதம் கொண்டா வயலொழிந்தான். வாதம் கொண்டு வயலொழிந்து ஒரு ஆண் குழந்தை வந்து ஈஸ்வர மாலை வடிவமாகும். அடிதோடியா வயலொழிந்து சிவனடைந்த பெருமாள் ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குதையா. அப்போ குழந்தை வந்து பிறக்கும் போது அந்த குழந்தை போட்டாடி மாதெல்லாம் எம்மா முக்கா முக்கா மூணு தேரம் போடத்தம்மா காரக்குடி ஊரதிய கமலதிமா நகரத்தில ஈஸ்வர கோணாந்த மனைவிக்கிட்டான். ஈஸ்வர வடிவு என்பவளுக்கு வாதம் கொண்டு வயலுழைத்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குதையா. அப்ப ஆண் குழந்தை பிறக்கும் போது கூடியிருந்த பெண்களெல்லாம் ஈஸ்வரப்பன அரண்மனையில் இருந்து ஏடியோ ஏட்டி பிடித்ததுக்காக இனட்டி பிள்ளை பிறந்ததுக்கு யாருக்கு? ஈஸ்வர கோணாருடைய மனைவியாகப்பட்ட ஈஸ்வர வடிவமானது ஆம்பளை பிள்ளை 4வது ஆம்பளை பிள்ளை. அரண்மனையில பிறந்த சத்தம் பெருமாள்புரம் கரைக்கு கேட்குது. பெருமாள்புரத்து கரையில வேலை பார்த்துட்டு இருந்த பெண்கள் எல்லாம் நம்ம ஊர்ல இப்ப எவ்வளவு கர்ப்பமா இருந்தா குழந்தை பிறந்திருக்கு. என் தாய் உனக்கு தெரியாதா? நம்ம அரண்மனையில் எஜமான இருக்காரு, இந்த கரம்பரிமா நகரத்துல பண்ணையாரா இருக்காரு ஈஸ்வர போனாரு. நம்ம மனைவிக்கு 4வது பிள்ளைக்கு கர்ப்பமா இருந்தாங்க. அவளுக்கு ஆம்பளை பிறந்திருக்கான். ஆம்பளை பிறந்தா 5 புடவை போடுங்க. எல்லாரும் என்ன சும்மா இருக்கியா? அப்போ போட அம்மா ஒரு போறாங்க. முக்கா முக்கா 3 நேரம் ஆட்கொள்ள
மருத்துவமோ ஐயா ஐயா ஈஸ்வரன் போனாரு உங்க ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்க சந்தோஷம் போடுங்க என் மருத்துவம் என்ன பிள்ளை பிறந்திருக்கு வச்சுக்கோ கொடுக்க பிறந்தவர் ஈஸ்வரன் போனாரு கழுத்துல கடந்த சங்கிலியவே கலட்டி போட்டுட்டாரு அவர் போட்டாங்க நான் போட்டது நீ அந்தால போட்டு தராங்க ஐயா ஈஸ்வரன் போனாரு பிள்ளைக்கு கொப்புல இருக்கணும் முழுப்பாண்டன்னு சேனை பண்ணணும் கொப்புல இருக்கிறதுனா தெச்சனை வேணும்ல தெச்சனை தந்தாத்தான் பிள்ளைக்கு கொப்புல இருக்கணும் பிள்ளைக்கு கொப்புல இருக்கணும்ல அப்போ தெச்சனை கேட்டாங்க பார்த்தாரே ஈஸ்வரக்கோ தாம்பரத்தை எடுப்பாரா தெச்சனை தந்தாத்தான் பிள்ளைக்கு கொப்புல இருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு வெத்தனையில தெச்சனையை வைத்து வேத சாஸ்திரத்தை அறிந்தவர் ஈஸ்வரன் போனார் நம்ம பிள்ளைக்கு தானே கொப்புல இருக்கா ஊரா பிள்ளைக்கா கொப்புல இருக்கா அப்ப நம்ம கொடுத்துட்டாண்டா என்ன பாத்தியா கொடுக்க பிறந்தவர்கள் ஈஸ்வரன் போன உழவார்கள் ஆமா அதனே உடனே வெத்தனையில தெச்சனையை வச்சு கொடுத்த உடனே 201 லட்சம் வந்துருக்கு முழக்கத்தை எடுத்துட்டு போனா ஈஸ்வர வடிவமா மயக்கத்துல இருக்கான் என்னத்துல இருக்கா மயக்கத்துல இருக்கான் அப்ப அந்த பிறந்த பிள்ளைக்கு அம்மா கொப்பூர அருவானா கொப்பூர அருகும் போது குழந்தைக்காலும் மாதெல்லாம் அவன் குழுப்பாட்டி பாப்பானா பாடுபட்டு தாய் மொழி பாடுபட்டு முகந்தலி அவன் பன்னீர் கொண்டு சேரப்பட்டான் மாவு கொண்டு முகந்தலி மஞ்சள் கொண்டு சேர போட்டான் உடனே மறுத்து வச்சு கூப்பிட்டா ஐயா ஈஸ்வரன் போனாரு நானும் மறுத்து வச்சு பிள்ளைக்கு நான் கொப்புல இருக்கேன் இந்த கடம்பரிமா நகரத்துல கடற்கரை ஊர்ல பெரிய பண்ணையார் உங்க பிள்ளைக்கு நீ சேரப்படுதுடா அப்படின்னா உடனே பார்த்தா முறைப்படி சேரப்படுது தாய் மாமா தான் சேரப்படும் அதனால பார்த்தா ஈஸ்வரன் போனார் பெற்ற மகனுக்கு ஈஸ்வரன் போனாரு சேவை தொட்டு வைத்தார் அந்த கொப்புல அறுத்ததுதான் தோஷம் என்னாச்சு அண்ணா கையாட்டி அதுல சட்டம் கேட்கும்போது வீரனுக்கு வீரனா இருந்தான் பிள்ளைய பார்க்கும்போது பிள்ளை எப்படி இருக்கு உத்தர தூணா ஒழுவா வைரமா பிள்ளைய பார்க்கும்போது இடிச்சு வச்ச மாவு எலுமிச்ச பழம் எப்படி இருக்கும் அந்த பிள்ளைய பார்த்தாரு ஈஸ்வர போனாரு பிள்ளைய பார்க்கும்போது வாரி எடுத்தாரு அதை வந்து மயக்கத்துல இருந்த ஈஸ்வர வடிவமா கண்ண திறந்தா என்ன
குழந்தை பிறந்திருக்கு உன் பக்கத்துல கிடக்க நீங்க ஈஸ்வர வடிவு பக்கத்துல இருந்த பிள்ளைய பார்க்க சந்தோஷம் கடற்கரையாண்டி ஐயா கடற்கரையாண்டி தந்த ஓராண்டி ஓராயிரம் ஆண்டியா அவருக்கு புள்ள கொடுத்தது யாரு கொடுத்தா சிவனேந்திர பெருமாள் கொடுத்தாரு அவர் பிரசவ வேதனையால கைட்டு குடிக்கும் போதும் கடற்கரையாண்டிய கூப்பிட்டா அந்த பிள்ளைய பார்க்கும் போதும் இந்த குழந்தை பிறந்த உடனே அவர் நினைச்சா புள்ள கொடுத்தது சிவனேந்திர பெருமாள் ஆண்டி குளத்துல வந்ததால வந்தது கடற்கரையாண்டி தான் வந்தாரோ அப்படி கடற்கரை ஆண்டியவே நினைச்சார் பிள்ளைய பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கு பாடி தெய்வமே அந்த பிள்ளையை எடுத்தாலே ஈஸ்வர வடிவமாளோ பாடி மண்டையிடப்பா எரி மண்டையிடப்பா கண்ணத்தோடு கண்ணவழி கனிவாயு இவ்விதமாக இருக்கும் பொழுது தென்னிந்தியா தேசம் திருநெல்வேலி ஜில்லா இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கரம்பதிமா நகரம் கடற்குடி ஊர் இந்த கரம்பதி நகரம் என்று அழைக்கக்கூடிய கடற்குடியில பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்று வாழ்ந்து வரக்கூடிய நடுக்காட்டு தியாகி நந்தகோன் வம்சம் யாரு நடுக்காட்டு தியாகி நந்தகோன் வம்சம் யாதவா உலகத்து தலைவராகப்பட்ட ஈஸ்வர கோணாருடைய வகைராக்கள் ஈஸ்வர கோன் வகைராக்கள் சார்பாக அவருக்கு ஆண் பிறந்த பிறந்த இந்த அலங்கார பந்தல்ல ஆண் பிறந்த பிறந்த இந்த கல்யாண வாசல்ல அன்பும் பண்பும் பாசத்தோடு பாடுகின்ற புலமையாகி நமக்கு ஈஸ்வர கோனுடைய வகைராக்கள் சார்பாக 201 லட்சம் 1000 பொண்ணு இருந்தாலும் கோடி பொண்ணு இருந்தாலும் ஏற்கனவே கொடுக்க பிறந்தவர்கள் ஈஸ்வர கோன் வளவார்கள் கொடுக்க பிறந்தவர்கள் ஈஸ்வர கோன் வளவார்கள் அவர்கள் சார்பாக நமக்கு 201 லட்சங்களை கொண்டு வந்த அன்பு வரப்பினார்கள் ஆதரித்த அண்ணாங்களே குடும்பங்கள கோத்தனம் எல்லாம் இந்த நல்லமான சுவாமி சிவனடைந்த பெருமானுடைய கருணை காட்சித்தால அந்த ஈஸ்வர கோணாருடைய வகைராக்கள் எல்லாம் ஆள்போல் அறுபோல் நிரொண்டி எப்படி வாழணும் தெரியுமா ஐயோ வாழணுமா வளரணும் வாழணுமா வளரணும் அந்தமான திருவையா எந்த முகம் போனாலும் அந்த முகம் ஆகணும் பட்டியலும் பெருக வேணும் பான்பாடு பொங்க வேணும் குழந்தை வந்து பிறக்கும் போது பிறக்கும் பார்த்தாழதாயவனும் 16 பேரு தான் கொடுக்கணும் ஒரு பிள்ளை பிறந்தா 16வது நாளே தான் பிள்ளைக்கு முறைப்படி பேர் விடணும் ஏற்கனவே ஈஸ்வர கோணாருக்கு ஈஸ்வர கோணுக்கு இது வந்து 4வது ஆம்பளை பிள்ளை என்ன பிள்ளை ஆம்பளை பிள்ளை அதனால நம்ம பிள்ளையோ நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு இந்த கரம்பரிமா நகரத்திலே நம்ம பெரிய புள்ளி பெரிய பண்ணையாகும் நம்ம பிள்ளைக்கு பேர் விடணும்னு சொன்னா சொந்த பந்தத்தை கூட்டணும்னு சொன்னா இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே நமக்கு சொந்தம் தான் யாரு நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியும் யாதவர்கள சமுதாயம் மட்டும் ஈஸ்வர கோனுக்கு சொந்தம் இல்லை
அங்க இருக்கக்கூடிய பக்கத்து சமுதாயத்து பெருமக்களும் ஈஸ்வர கோளாறு கும்பிட்டா என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் மேல மதிப்பு மரியாதை வைத்திருந்தார். அதனால ஈஸ்வர கோளாறு பார்த்தா நமக்கு இருக்கிறது பிறந்தது ஆம்பளை பிள்ளைக்கு 16வது நாள் பேர் விடணும். என் அண்ணா ஈஸ்வரன் ஒன்று பந்தல் போட்டுட்டாரு வீட்டு முழுக்க. அம்மாவுக்கு சாப்பாடு சும்மா வந்தவரை சும்மாவா பார்த்துட முடியும்? அண்ணா கொண்ட பந்தல் போட்டு உடவான நான் நிறுத்தி வண்டி மரம் கொண்டு வந்து ஈஸ்வரன் போனாரோ ஆசை ரெண்டும் பந்தல் போட்டா கேட்குமரம் கொண்டு வந்து கேட்குமரம் கொண்டு வந்து அவன் தெருக்களத்துல பந்தல் போட்டா நான் பந்தல் போட்ட வாசலிலே பாலமான கொலையிலே ஈஸ்வர கோணாரோ 4வது ஆண் பிறந்த வடக்கரை ஆண்டி திருவையாள உலக வந்து பிறந்ததென்று பெயர கொடுத்தனோமே ஈஸ்வர கோணாரோ ஒட்டக பந்தல் போட்டு உழவான காணி நாட்டி 1000 தபசு பிள்ளை வர வைத்து அன்னதானம் அது போட சொன்னார். குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவுக்கு வந்திருக்க எல்லாரும் சாப்பாடுகள்லாம் யாரும் சாப்பிடாம ஈஸ்வரன் கோணார் மகனுக்கு இன்னைக்கு பெயர் சூட்டு விழா. கூட்டம்னா கூட்டம் எள்ளு போட்டா எள்ளுக்கு விழா கீழே விழாது. ஈஸ்வர கோணார் மகனுக்கு இன்னைக்கு பெயர் சூட்டு விழா. 16வது நாளையில சொந்த வந்தவெல்லாம் வந்தாச்சு. ஈஸ்வர கோணாருக்கு மாடு மேய்க்கக்கூடிய அவருடைய தம்பியாகப்பட்ட பெருமாள் கோணாரும் அண்ணாதவி சொக்க கோணாரும் எல்லாரும் ஈஸ்வர கோணார் வீட்டுக்கு வந்து 16வது நாளையில பேரை என்ன பேர் கொடுத்தாங்க? ஈஸ்வர வடிவு சொல்றான், ஏயா நமக்கு 7 கோயில் தெய்வம் இருந்தோ நம்ம கும்பிட்ட கையெழுத்த தெய்வமெல்லாம் நம்மளை கூட கையாக்கிடுது. அந்த பிள்ளையை கொடுத்ததே சிவனடைந்த பெருமாள் தான். அந்த கூட்டத்திலே என்ன சொல்லுதான்? 7 கோயில் தெய்வத்தை நம்ம நிலையை போட்டோம், நம்ம தெய்வம் நம்மளை கும்பிட்ட கையை கூட கையாக்கிடுது. நமக்கு பிள்ளை கொடுத்தது அந்த கடற்கரையாண்டி திருச்செந்தூர்ல இருக்காரு சுப்பிரமணிய சாமி, அவர் தான் நமக்கு பிள்ளை கொடுத்தார். அதனால அந்த கடற்கரையாண்டி தந்த பிள்ளை அந்த முருகப்பெருமான் தந்த பிள்ளை. அதனால அவர் தேட நாமே விடணும். அப்படி என்று பார்த்தா ஈஸ்வர வடிவம்மா அந்த கூடியதோ கூட்டத்தில் பிள்ளைகள் எடுத்தான ஈஸ்வர வடிவு தொட்டி நீளமெல்லாம் போடுவாரா. ஈஸ்வர கோணம் ஓடி வந்து பிள்ளையோட காது பக்கம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியுடைய அருளால பிறந்தனால அந்த கடற்கரையாண்டியுடைய கண்ணை காட்சியத்தால் பிறந்தனாலே அங்க சுப்பையா என்று சொல்லி சுப்பையா என்று சொல்லி என்று சொல்லி அவன் முக்காரம் மூடுதனம் பேர் கொடுத்தான். பேர் கொடுத்த திருமகன சுப்பையா அந்த பிள்ளைகளுடைய காது பக்கத்துல போனார். ஈஸ்வரன் போனார். ஈஸ்வரன் போன் பிள்ளைகளுடைய காது பக்கத்துல போய் சுப்பையா 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 பேரு விட்டாச்சு. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எது போட்டா எழுதுகிறவனால ஈஸ்வரன் போனார் அரண்மனையில. எல்லாரும் பிள்ளைகளுக்கு அர்ச்சனை போட்டு ஆசீர்வாதம் செய்து
உடனடியாக வந்து சாப்பாடு போதனைகளை எல்லாம் முடித்து சாயங்காலம் 6-7 மணி ஆச்சு. பிள்ளைக்கு ஒரே அழுக. ஆமா, உண்மையே ஒரு சில வீட்டுல பிள்ளைய மாட்டி விட்டாச்சுன்னா பிள்ளை நோய் நோய் ஆடும். பிள்ளை மாட்டி கொடுத்தா நோய் நோய் ஆடும். பிள்ளைக்கு வயிறு வச்சுட்டா நோய் நோய் ஆடும். வயிறு வலிச்சாலும் ஆடும். ஆமா, அதனால அப்ப ஈஸ்வர வடிவா பிள்ளைக்கு எல்லாரும் வந்து திஷ்டி போட்டுட்டான். அதனால பிள்ளைக்கு சாயங்காலம் போல ஈஸ்வர வடிவு உடனே பிள்ளைக்கு திஷ்டி சுத்தி போட்டான். அப்ப என்ன செஞ்சா தெரியுமா? அவன் அருமை மகன் பாலம் கொடுப்பானா? பாலம் கொடுத்தல்லவோ கொடுத்தாலவோ தாளாட்ட போதார என்ன தங்க மகன் அப்போ என்ன கண்ணே சுப்பையாவே கண்ணே கண்ணூரங்கு என் காணகத்து மயிலுரங்கு என் மகனே சுப்பையாவே பொன்னே மணி உரங்கு பூமரத்து வந்தோரங்கு பார்வோல இளவழிக்க பார்வோல இளவழிக்க பரமசிவம் வந்தடிக்க பரமசிவா அழிக்கும் வந்த சுப்பையாக பங்கடிக்க வந்த நீ பங்கடிக்க வந்த சுப்பையா 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 ஈஸ்வரனா பந்தடிக்க ஈஸ்வரனா அடிக்கும் பந்தடி வந்த கண்ணே கண்ணுரங்கு என் மகனே சுப்பையாவே என் காணகத்து மயிலுரங்கு ஈஸ்வர வடிவமாளோ மகனான சுப்பையாவே தங்கத்தை உருவானா தண்ணி தொட்டில கட்டுவானா பொன்னத்தானே உருவானா உருவானா பிள்ளைக்கு புது தொட்டில கட்டுவானா அப்போ என் மகனே சுப்பையாவே அப்ப கத்தரிக்க வண்டி கேட்டி கடையனொன்று போகிறேன் கடையனொன்று சந்தையில கத்தரிக்க மித்த ஊடம் காப்பு வாங்கி வருவாரோ பூசணிக்கா வண்டி புளியங்குடிய புளியங்குடிய சந்தையில பூசணிக்கா வித்தவுடன் சின்ன மகனான சுப்பையாவை ஈஸ்வர கோணாருடைய மனைவியாகப்பட்ட ஈஸ்வர வடிவம்மா தங்கத்தை ஒழுங்கனாய் 4வது ஆம்பளை பிள்ளைக்கு தனி தொட்டு கட்டியுள்ளார். அப்போ மூத்தவன் 3 பொட்ட பிள்ளை இருக்க மானியம்மா நினைக்கிறா, ஏ அம்மா 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 ஈஸ்வர வடிவு, நீ என்ன ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் தங்கத்தை உருக்கி தனி தொட்டு கட்டியுள்ள? ஏ மாலையம்மா, ஏ முத்தரஞ்சி, மாலையம்மாளுக்கு வயசு என்ன இருக்குங்க? 5 வயசு தான்.
வயசு 3 வயசு தான் கடைக்குட்டி இருக்காரு. பையப்பன் தான் பிறந்திருக்கான். 4வது ஆம்பளை பிள்ளை பிறந்தது. தங்கத்தை உருக்கி இந்த சுப்பையாவுக்கு தனி தொட்டு சொன்னான். ஐயா பொண்ணை உருக்கி புது தொட்டு கட்டியிருக்கான். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு போட்டான். அதனால உடனடியாக மகனாகப்பட்ட சுப்பையாவை அப்படியாக மாணிக்க தொட்டில போட்டு தானாட்டும் போது அந்த காலத்தில் இந்த கிழடு கட்டையெல்லாம் இந்த தாய்க்காய் மாதிரி சாயங்காலம் 6 மணி ஆக மாட்டான். சாயங்காலம் 6 மணி ஆயுதம் வச்சுக்கோ, பேரம்பேரியை கண்டுட்டா சண்டை பிடிப்பாங்க. இருக்க பண்ணுவான். 7 மணிக்கு பிடிச்சி தொட்டில போடுறதா நைட்டு 11 மணி ஆனாலும் மூச்சு விட மாட்டான். பாகவதிக்கு வாய்தான் வலிக்காதோ, அவளுக்கு வயிறுதான் வலிக்காதோ. அந்த காலத்துல இந்த பாம்பளம் போட்ட தாய்க்கிளைமாறு பிள்ளைக்கு தாராட்டினான்னா ஒரு தெருவுல ஒரு பாட்டி ஒரு குழந்தைய தாராட்டினான்னா அந்த தெருவுல இருக்கும் குழந்தைகள்லாம் அசந்து வரணும். அம்மா பாட்டி ஆட்டும் போது பாட்டியா உலகனா வேண்டாம். ஏன்னா அந்த ஆட்சியுடைய குரல் வரம் அப்படி அவன் வெங்கல தொண்டையில ஆட்டிட்டா வச்சுக்கோ என்னத்த அப்படியா. அந்த காலத்துல ஒரு பெண்ணா பிறந்தவா தாளாட்டும் போது பிறந்த வீட்டு பெருமையும் மூந்த வீட்டு பெருமையும் சேர்ந்து ஆட்டுவாங்க. எங்க ஆட்சி என்ன மாணிக்க தொட்டில போட்டிருப்பா. என்ன தொட்டில போட்டு தாளாட்டும் போது எங்க ஆட்சி சொல்லுவா. எங்க ஆட்சி என்ன சொன்னா, தங்கத்தால் உத்தரமா என் தர்மர் மகன் தொட்டில்ல என் தர்மர் மகன் போடும் சத்தம் தங்க உத்தரவா செய்வான். என் பாயிட்டே அடிச்சு போட்டிருப்பா. பணக்கை உத்தரம் அடிச்சு போட்டிருப்பா. சொல்லும் போது என்ன சொல்லுவான், வெள்ளியால உத்தரமா என் இன்பமாவ தொட்டில்ல. எங்க அப்பா ஒரு அடிக்கு கிடக்க மாட்டாரு, ஈட்டி தட்டையா இருப்பாரு. அவன் என்ன சொல்லுவான், உங்க அப்பா பீமம்பா. வெள்ளியால உத்தரமா என் பீமம் அவன் தொட்டில்ல. என் பீமம் அவன் போடும் சத்தம் வெள்ளி உத்தரவு. அதாவது வடக்க உடக்கினரா பள்ளி வாசல் எல்லாம் பார்க்கிறா. பார்க்கிறத பார்க்க வந்த என் பாலகனை யார் அடித்தான். வடக்க உறக்கிறது வள்ளி வாசல் பார்க்கிறதுனா வாசலுக்கு முன்னால பாலா ஓடுது. அந்த பிள்ளைய தாராட்டும் போது தெற்க உறக்கிறா திருவெல்லாம் பார்க்கிறா. வாசலுக்கு முன்னால பாலாயா ஓடுது. சாக்கடை எட்டி பார்க்க வந்தா பிள்ளை எடுத்து போடுவான். அந்த காலத்துல பிறந்த வீட்டு பெருமையும் புகுந்த வீட்டு பெருமையும் என்ன சொல்லுவான், காலையிலே உங்க அப்பா கல்கத்தா போகிறது. கோடு திறந்தவுடனே குறிஞ்சி மேல் உட்கார்ந்து பேனா பிடிச்சதும் பெரிய தூரம் உங்க அப்பா சப்ப பாட்டு அடிச்சு சப்பம் படுத்துவான். 9 மணியால எண்ணிக்க மாட்டான். அவன் காலையிலே கல்கத்தாவுக்கு போறானா. பேனா பிடிச்சதும் பெரிய தூரம் உங்க அப்பா அம்மா. அவனுக்கு அவன் பேரே எழுத தெரியாது. அப்பா அருமா மகன் சுப்பையா கோன் மனைவியாவா மகனே சுப்பையா சில மகனை அடித்தாக சொல்லி மாமா அடித்தாரோ மல்லிகப்பு சென்றாரே உங்க அத்தை அடித்தாரோ அணைப்பு சென்றாரே உங்க தாத்தா ஒண்ணு அடித்தாரோ தாத்தா ஒண்ணு அடித்தாரோ மகன் தானாட்டும் கையா
என் மகன் சுப்பையா கண்ணே கண்ணுற தாயான ஈஸ்வரம்மா ஈஸ்வர வடிவம்மா பூமியில விட்டம்மா பொறுப்பானோம் என்று தரையில விட்டம்மா அந்த தங்க மகன் சுப்பையா அவனுக்கு தண்ட கால நோகம் என்று தோழாரிய தொட்டில் கட்டி தோழாரிய தொட்டில் கட்டி அவன் தொலைய நடவடிக்கை மார்கழியில தொட்டில் கட்டி மகன் சுப்பையாவே ஈஸ்வரமான வடிவமாறும் மணியறிய நடவரத்தி நாடும் ஒரு மெல்லியுமா ஊட்டி வளர்த்தானே ஒரு மகன் சுப்பையா அவன் உடம்பு எல்லாம் அம்மன் தேடி வளர்த்தானே தேடி வளர்த்தானே மகனத்தை பாசமுள்ள சுப்பையாவை கடமணிமா நகரத்தில் அந்த கடற்கொடி ஊரங்க ஈஸ்வர கோணமனையில் ஈஸ்வர வடிவமாக ஒரு மகனா சுப்பையாவ ஒழுக்கத்தோடு வளர்க்கணுமே பார்த்து பார்த்து அழகு பாப்பா பாசமுள்ள சுப்பையாவ அவனை சேர்த்து சேர்த்து அழகு பாப்பா அழகு பாப்பா சொல்ல மகனான சுப்பையாவ அழகு பாப்பா தாயாகப்பட்ட அம்மாவான ஈஸ்வரவடி மகனான சுப்பையாவை பூமியில விட்டா நம்ம பிள்ளைக்கு பொறுப்பாக நோகும் என்று தரையில விட்டா சுப்பையாவுக்கு தண்டக்கால நோகும் என்று ஊட்டி வளர்த்தா சுப்பையாக உடம்பெல்லாம் நீருங்க அப்போ ஒன்று வயதாச்சு பார்த்தாடலாயவரோ மகனுக்கு ஒரு வயசு 1.25 வயசு ஆகும் போது பார்த்தா ஈஸ்வரன் போனோம் அம்மா அம்மா ஈஸ்வரனுடைய நம்ம பிள்ளைக்கு மொட்டை போட வேண்டாமா மொட்டை போட்டு காது குத்துறமே பிள்ளைக்கு 1.25 வயசு ஆகும் போது பிள்ளைக்கு நான் முடி முளைச்சி உச்சி பிடிக்கி போட்டுட்டா சுப்பையாவுக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம மகன் சுப்பையாவுக்கு மொட்டை போடணும் ஆமா எங்க போய் மொட்டை போட முடியாது இருக்கா ஈஸ்வரன் வடிவு சொல்ல நமக்கு புள்ள கொடுத்தது யாரு கடற்கரையாணி தந்த பிள்ளை அந்த கடற்கரையாணி போட்ட பிச்சை அதனால